வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசமுடைய டைப் 3 ஆன பாசிட்டிவ் பாசிபிலிட்டி. ஓகேவாப்பா? ஸோ எனக்கு பாசிபிலிட்டின்றது எனக்கு டைப் 3. அதில் மாடல் 1 தான் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. அதையே ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பாசிபிலிட்டின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த பாசிபிலிட்டி அப்படின்னு என்னன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கன்க்ளூஷனை என்னால் பாசிபிள் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ என்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஃபாலோன்னு எடுத்துக்குவோம், முடியலை அப்படின்னா நம்ம நாட் ஃபாலோன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது நல்லாவே புரியும். பட் ஆனால் இப்போ பேசிக்காக இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் பாசிபிலிட்டி அப்படின்னா பாசிட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்து ஒரு பாசிபிலிட்டி கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்னால் அதை பாசிட்டிவாக மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஃபாலோ ஆகும். என்னால் அதை பாசிட்டிவாக மாற்ற முடியலை அப்படின்னா அது நாட் ஃபாலோ. நெகட்டிவே இதை நம்ம குழப்பிக்காதீங்க. நெகட்டிவ் கன்க்ளூஷன் வேற, இது வேற. ஓகேவா? ஸோ நம்ம ஓவராலாக பார்க்கும்போது எல்லாத்தையும் கம்பெனாக பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸாக போகும்போது அந்தந்த டைப்ல இருக்க சம்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, எனக்கு இங்க பாசிட்டிவ் கன்க்ளூஷன் பாசிபிலிட்டியில் கேட்டிருக்காங்களா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வெண்டையரை வரைஞ்சிடலாமா? வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, எனக்கு இங்க சம் பேப்பர் ஆர் புக்கு. ஓகேவா? அப்போ கொஞ்சம் பேப்பர் எனக்கு என்னவா இருக்க போகுது, புக்குன்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் ஆல் பேப்பர் ஆர் வுட். ஸோ எல்லா பேப்பருமே எதுக்குள்ளப்பா இருக்கும், வுட்டுக்குள்ள இருக்குமா? ஸோ கன்க்ளூஷன் அதை செக் பண்ணிடலாமா? ஆல் வேர்ட் பீயிங் த புக் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ எனக்கு சாரி, இங்கே வுட் இல்லை, எல்லா பேப்பருமே வேர்டு. ஓகேவா? ஸோ அப்போ எல்லா வேர்டு இதுக்கு புக்கில் போட முடியுமாப்பா? எனக்கு இதுக்கும் என்ன கண்டிஷன் இருக்கு, சம் ரிலேஷன் ஆல்ரெடி இருக்கு. அப்போ எனக்கு இங்க எல்லா வேர்டையும் புக்குள்ள போட முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டி இருக்காங்க கேட்கறாங்க. அப்போ ஜஸ்ட் இந்த எல்லா வேர்டையும் நான் புக்குள்ள போட முடியல. ஏன்னா எனக்கு இதுக்கும் என்ன கொடுக்கல, ஒரு நோ கண்டிஷன்ற ஒரு வேர்டே இல்லை. நோன்றதா சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா போட முடியாது. பட் எனக்கு இங்க நெகட்டிவா எதுவுமே கொடுக்கல. அப்போ என்னால என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா இந்த எல்லா வேர்டையும் என்னால் புக்குள்ள போட முடியும். அப்படின்றப்ப இந்த கன்க்ளூஷன் 1 ஃபாலோவான்னு எடுத்துக்கலாம். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் ஆல் வேர்ட்ஸ் ஆர் நாட் பேப்பர் சொல்லிட்டாங்க. எல்லா வேர்டுமே எனக்கு பேப்பரா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நெகட்டிவ் கன்க்ளூஷன் தானப்பா. அப்ப சம் நாட் என்ன பண்ணுவோம், எல்லா வேர்டுமே பேப்பரா இருக்கா, பாசிபிள் இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ இந்த எல்லா வேர்டையும் என்ன பண்ணிக்கலாம், நான் நீங்க பேப்பர்னு போடல, ஜஸ்ட் இதை எப்படி டிராப் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இங்க எனக்கு பேப்பர் இருக்கு, இங்க எனக்கு என்ன இருக்கு, புக் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த பேப்பருக்கு மேலேயே நான் என்ன பண்ணிக்கிறேன்ப்பா, இந்த வேர்டுன்றதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேர்டு போட்டேன்னா இப்போ எல்லா பேப்பருமே வேர்டா இருக்கும், எல்லா வேர்டுமே பேப்பரா இருக்குமா? அப்போ என்னால் இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன் பாசிட்டிவா மாற்ற முடியுதுல. அப்போ நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திட்டேன் அப்படின்னா இது தப்பாயிடும். ஓகேவா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் தான் ஃபாலோ ஆகும். என்னோட ஆன்சர் ஒன்லி 1 ஃபாலோ அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? உங்களோட அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கப்பா? எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல நோ டேஸ் வீக்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ டேக்கும் வீக்னோட என்ன கண்டிஷன் இருக்கு, நோ கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ நோ டேஸ் வீக் எழுதியாச்சு. சம் மந்த் ஆர் டே. ஸோ அப்போ எனக்கு மந்த்துக்கும் டேக்கு என்ன கண்டிஷன் இருக்கு, சம் கண்டிஷன் இருக்கு. நோ வீக் இஸ் இயர். ஸோ நோ வீக் இஸ் இயர் எடுத்துக்கலாமா? ஸோ கன்க்ளூஷன் பாருங்கப்பா. நோ இயர் இஸ் அ வீக். ஸோ நோ இயர் இஸ் வீக்னா எனக்கு நோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நோ என்ன பண்ணுவோம், சம் இயர் இஸ் அ வீக் இஸ் அ பாசிபிலிட்டி பார்ப்போமா? ஸோ இயர் இங்க இருக்கு, இங்க வீக் இருக்கு. இயருக்கு வீக் என்ன கண்டிஷன் இருக்கு, டைரக்டா நோ கண்டிஷன் தான் இருக்கு. அன்னோன்னு என்னால சம் பாசிபிலிட்டி பண்ண முடியும். பட் டேட்டா இங்க நோ தான் இருக்கு. அப்ப ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? என்னால முடியாது. அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ வந்துருமா? செகண்ட் ஒன் பாருங்க, ஆல் இயர் பீயிங் த டே இஸ் a பாசிபிலிட்டி. எல்லா இயருக்கு என்னால டேக்குள்ள போட முடியுமாப்பா? இங்க இயர் இருக்கு, இங்க டே இருக்கா? இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, அன்னோன் ரிலேஷன் தானே. இப்போ இந்த எல்லா இயருக்கு என்ன பண்ணிக்கிறேன், நான் டேக்குள்ள போட்டுட்டு வீக்குக்கும் இயருக்கு எனக்கு நோ கண்டிஷன் நான் வரைஞ்சிக்கலாம்ல. அப்ப இயருக்கு என்ன பண்ண முடியும், என்னால டேக்குள்ள போட முடியும். அங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, போட முடியுமா தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவா ஒரு பாசிபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. என்னால பாசிபிள் பண்ண முடிஞ்சுன்னா அது ஃபாலோ ஆகும் தானே. அப்ப எனக்கு செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ 1 ஃபாலோ 2 ஃபாலோ ஆன்சர் தான் இருக்கும். ஆப்ஷன் இ, போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஆல் குஷன்ஸ் ஆர் பில்லோ. ஓகேவா? அப்போ எல்லா கொஸ்டினுமே எனக்கு என்னவா இருக்கும், பில்லோவா எடுத்துக்கலாமா? Some pillows are blaster. So some pillows are blaster. So ரெண்டு கன்க்ளூஷன் தான். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து கன்க்ளூஷன் செக் பண்ணலாமா? அட்லீஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், அட்லீஸ்ட் சம்னாலும் சிமிலர் தானே. அப்போ சம் குஷன் பீயிங் பிளாஸ்டர் இஸ் a பாசிபிலிட்டியா? ஸோ இப்போ எனக்கு குஷனுக்கும் பிளாஸ்டருக்கும் என்ன ரிலேஷன் பாருக்கு, அன்னோன் இருக்கு. அன்னோன்ல சம் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் இருக்கனா. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இங்க கொஞ்சம் குஷன் தூக்கி நான் பிளாஸ்டரா போட்டுக்கலாம்ல.
அப்ப என்னால பாசிபிள் பண்ண முடியுதுலப்பா, கொடுத்துருக்கதே பாசிட்டிவா தான் கேட்டிருக்காங்க, அப்ப எனக்கு பாசிபிலிட்டி தான். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும்ல. செகண்ட் பாருங்க, சம் பிளாஸ்டர் ஆர் பில்லோ. ஸோ கொஞ்சம் பிளாஸ்டர் எனக்கு பில்லோவா இருக்காப்பா. ஸோ இங்க இருக்கிறது பிளாஸ்டர், இங்க இருக்கிறது பில்லோ. அப்ப இங்க எனக்கு ரெண்டுமே எப்படி இருக்கு, ஜஸ்ட் சம்மா தான் இருக்கு. அப்ப சம் பிளாஸ்டர் இஸ் பில்லோ அப்படின்றதும் கரெக்ட் தான். அப்ப எனக்கு கன்க்ளூஷன் 1 ஃபாலோ, கன்க்ளூஷன் 2 ஃபாலோ அப்படின்னா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்ஷன் இ, போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. ஸோ ஆல் ஸ்பூன் ஆர் ஃபோக். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வென் டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? எல்லா ஸ்பூனுமே எதுக்குள்ளப்பா இருக்கும், ஃபோர்க்குள்ள இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல் ஃபோர்க் ஆர் நைஃப். ஓகேவா? ஸோ KNI knives. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் knives ஆர், சம் knives ஆர் பிளேட்ஸ். அப்ப கொஞ்சம் knives என்னவா இருக்கும் நினைக்கீங்க, பிளேட்ஸா இருக்குமா? லாஸ்டா நோ பிளேட்ஸ் ஆர் கிளாஸ். அப்ப எனக்கு பிளேட்டுக்கும் கிளாஸுக்கு என்ன கண்டிஷன் பாருங்க, நோ கண்டிஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்க வென் டயக்ராமுக்கு நான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாமா? சம் ஃபோக் பீயிங் த பிளேட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இங்க ஃபோர்க் இருக்கு, இங்க பிளேட் இருக்கு, ரெண்டுமே சம்மா இல்ல. அப்ப அன்னோன் ரிலேஷன் தான் ரெண்டுக்குமே. அப்ப அன்னோன்றப்ப எனக்கு சம் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபாலோ ஆகுமா? அப்ப சம் ஃபோக் பீயிங் த பிளேட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னால இதை பாசிபிள் பண்ண முடியும்லப்பா. ஏன்னா அன்னோன் இருக்கும்போது சம் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஃபாலோ அப்படின்னா கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுமா? ஏன்னா மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க, என்னால முடியுது, அப்ப அது ஃபாலோ தானே. ஏன்னா அது பாசிட்டிவ் கன்க்ளூஷன் பேஸ் பண்ண ஒரு பாசிபிலிட்டி அப்படின்றப்ப என்னால போட முடிஞ்சுன்னா அது ஃபாலோ ஆகும். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க, சம் நைஃப் ஆர் ஸ்பூன். ஸோ கொஞ்சம் நீவ்ஸ் வந்து ஸ்பூனா இருக்கான்னு பாருங்க. ஸோ இங்க எனக்கு நீவ்ஸா இருக்கு, இங்க எனக்கு என்னப்பா இருக்கு, ஸ்பூன் இருக்கு. அப்போ இந்த நீவ்ஸோட சம் போட்டாக்கு போய் பண்ணா எனக்கு என்ன இருக்கு, இந்த ஸ்பூன் இருக்கு. அப்போ கொஞ்சம் நீவ்ஸ் வந்து எனக்கு ஸ்பூன் எடுத்துக்கலாம்ல. அப்ப செகண்ட் ஒன்னுக்கு என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்க, சம் நீவ்ஸ் ஆர் நாட் கிளாஸ் சொல்லிருக்காங்க. அப்புறம் சம் நாட் என்ன பண்ணுவோம், ஆல் பாசிபிலிட்டி பார்ப்போமா? அப்ப எல்லா நியூஸையும் தூக்கி என்னால கிளாஸ்க்குள்ள போட முடியுமா பாருங்க. ஸோ எல்லா நியூஸையும் தூக்கி நான் கிளாஸ்க்குள்ள போட முடியும் அப்படின்னா இங்க நியூஸும் பிளேட் எப்படி பாருக்கு, சம்ல இருக்குல்ல. அப்ப இந்த நியூஸ் உள்ள வந்துச்சுன்னா இந்த பிளேட் என்ன ஆயிரும், கொஞ்சமா உள்ள வந்துரும்ல கிளாஸ்க்குள்ள. ஆனா பிளேட்டுக்கும் கிளாஸ்க்கும் என்ன கண்டிஷன் இருக்கு, நோன் ரிலேஷன் இருக்கு. அப்ப என்னால போட முடியாதுல்ல. எல்லா நியூஸும் இதுக்கு என்னன்னா கிளாஸ்க்குள்ள போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. எதனால அப்படின்னா இந்த பிளேட்டுக்கும் கிளாஸ்க்குலாம் நோ இருக்கு, இந்த பிளேட்டுக்கும் நியூஸுக்கும் சம்ல இருக்கு. அப்ப இந்த நியூஸ் இதுக்கு உள்ள போடும்போது இந்த பிளேட்ல இருக்க கொஞ்சம் பாட்டு என்ன ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ்க்குள்ள வந்துரும்ல. அப்படி கிளாஸ்க்குள்ள இந்த பிளேட் வந்துருச்சுன்னா இவங்க சொன்ன நோ பிளேட்ஸ் ஆர் கிளாஸ்ன்றது தப்பாயிரும்ல. அப்ப ஸ்டேட்மெண்ட் எனக்கு அஃபெக்ட் ஆயிரும். அப்ப ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷனை பாசிட்டிவா மாற்ற முடியாது. அப்போ இதுவும் ஃபாலோ ஆகும். ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்ற முடியல. அப்ப மூணுமே ஃபாலோ. என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆல் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கப்பா, சம் பேக்ஸ் ஆர் மக்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்ப கொஞ்சம் பேக் எனக்கு என்னவா இருக்கும், மக்ஸ் எடுத்துக்கலாமா? அகைன் ஆல் பாக்ஸ் ஆர் மக்ஸ். அப்ப எல்லா பாக்ஸுமே எதுக்குள்ள வரப்போகுது, மக்ஸுக்குள்ள வரும். ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, அட்லீஸ்ட் சம்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. சம் தான் எனக்கு அட்லீஸ்ட் சம்னு தெரியுமா? ஸோ அட்லீஸ்ட் சம்னா எனக்கு சம் தான், இல்லை வெறும் சம் கொடுத்தாலும் நான் அப்படியே தான் எடுத்துக்குவேன். சம் பேக்ஸ் ஆர் பாக்ஸாப்பா. ஸோ எனக்கு சம் பேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பேக்ஸ் இருக்கு, இங்கே பாக்ஸ் இருக்கா? ஸோ அப்போ எனக்கு இது ரெண்டுமே சம் கண்டிஷன்ல இல்லை. அப்போ இது ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன்றப்ப டேரக்டா என்ன பண்ணிடலாம், நம்ம நாட் ஃபாலோ எடுத்துக்கலாமா? செகண்ட் ஒன் பாருங்க, ஆல் மக் பீயிங் த பாக்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா மக்கையும் தூக்கி என்னால பாக்ஸ்குள்ள போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறது எனக்கு மக்ஸ், அதுக்குள்ளதான் எனக்கு என்ன இருக்கு, பாக்ஸ் இருக்கா? அப்போ இந்த எல்லா மக்கையும் தூக்கி என்ன பண்ணிக்கலாம், நான் ஈஸியா பாக்ஸ்குள்ள போடலாம். ஏன்னா எனக்கு மக்குக்கும் பாக்ஸ்க்கும் என்ன கண்டிஷன் கிடையாது, நோ கண்டிஷன் கிடையாது. அப்ப எனக்கு இந்த எல்லா மக்கையும் தூக்கி பாக்ஸ்குள்ள போட முடியும், இங்க எனக்கு போட முடியுமா தான் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு இதுவும் ஃபாலோ ஆகுமா? அப்போ 1 ஃபாலோ இல்ல 2 ஃபாலோ ஆகுது, எனக்கு ஒன்லி 2 ஃபாலோ தான் என்னோட ஆன்சர் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.